அவனும் நானும். அத்தியாயம் 2. 3 தளங்களை கொண்ட அந்த விளம்பர நிறுவனத்தின் முன்னே வந்து நின்ற கருப்பு வண்ண காரிலிருந்து இறங்கினாள் கீர்த்தனா. சேலையில் அழகோவியமாய் மிளிர்ந்தவள் தலையினை கொண்டையிட்டிருந்தாள். அவளின் 27 வயதிற்கு சற்றும் பொருத்தமின்றி அவளது முகத்தினில் ஓர்வித தீவிரம் குடிகொண்டிருந்தது. வேக நடையோடு எதிரில் வந்து வணக்கம் வைத்த அனைவருக்கும் சிறு தலையசைப்பை பதிலுக்கு வழங்கியவாறே உள் நுழைந்தவள் அவளுக்கான அறையினுள் சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவளைத் தொடர்ந்து பின்னாலேயே வந்து சேர்ந்தாள் அவளின் தனிப்பட்ட காரியதர்சி சத்யா. குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங் தியா. இன்றைக்கி என்னோட ஈவினிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. அதை எல்லாத்தையும் வர்ற புதன்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் மாற்றிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் வானவில் பத்திரிகையிலிருந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் தான் யாருக்குமே பேட்டி கொடுக்கறதில்லைன்னு உங்களுக்கு தெரியுமே தியா. அதை அவங்கக்கிட்டேயும் தெளிவாக சொல்லிட வேண்டியது தானே. நான் சொன்னேன் மேடம். ஆனால் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருடா வருடம் அரசோட பெண் சாதனையாளர் விருதினை வின் பண்ணுறவங்களை கடந்த 10 வருடங்களாய் அவங்க தான் பேட்டி கண்டு வருகிறார்களாம். இந்த வருடம் அதை நீங்கள் வின் பண்ணியிருக்கிறதால கண்டிப்பாக உங்கள் பேட்டி அவசியம் வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தியா, எதனாலையும் எதுக்காகவும் நான் யாருக்குமே பேட்டி கொடுக்கறதா இல்லை. சில முடிவுகளை என்னால் யாருக்காகவுமே மாற்றிக்க முடியாது. இதை எப்படியாச்சும் நீங்களே தீர்த்து முடிச்சிருங்க. இதுக்கப்புறமும் இது என்னோட காதுக்கு வரக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். நான் பார்த்துக்கிறேன். சரி தியா. அப்புறம் எவர்கிரீன் கம்பெனியோட நாம போட்ட ஒப்பந்தத்துக்கான பேப்பர்ஸ் தயார் பண்ணிட்டீங்களா? தயார் பண்ணிகிட்ருக்கேன் மேடம். இன்னும் 5 நிமிடத்தில் அந்த ஃபைல் உங்கள் மேசையில் இருக்கும். சரி தியா, இப்போ நீங்கள் போகலாம். அவளது உத்தரவில் அறையை விட்டு வெளியேறியவளுக்கு கீர்த்தனா ஒரு புரியாத புதிராகத்தான் தெரிந்தாள். கடந்த 3 வருடங்களாய் அவளிடம் அவள் காரியதர்சியாக பணிபுரிகிறாள். இருந்தும் அவளால் அவளை பல சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. அவள் தன்னிடம் பணிபுரியும் ஊழியர்களிடம் குரலை உயர்த்தி அதிகார தொனியில் கட்டளையிட்டு வேலை வாங்கும் ரகமும் இல்லை. அதற்காக அவர்களிடம் சிநேகத்தோடு உறவாடுபவளும் இல்லை. ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு விதமாக நடிக்க தெரியாதவள். யாருக்காகவுமே தன் சுயத்தினை மாற்றிக்கொள்ளவும் விரும்பாதவள். எந்த வேறுபாடுமின்றி அனைவரிடமுமே ஒரே மாதிரியாகவே பழகும் அவளின் குணமும் எந்த வேலையாக இருந்தாலுமே அதை திறன்பட செய்து முடிக்கும் அவளது திறமையும் தான் 5 வருடங்களிற்கு முன் சரிவிலிருந்த இந்த விளம்பர நிறுவனத்தை ஒரே வருடத்திலேயே தூக்கி நிறுத்த உதவியது எனலாம். அவளது தந்தை ராகவனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த விளம்பர நிறுவனம். தனி ஆளாகவே அதை திறன்பட நிர்வகித்து வந்தவர் தொழிலில் திடீர் நஷ்டம் ஏற்படவும் நிலைகுலைந்து போய்விட்டார். சரிந்து போன நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக மனைவியையும் அழைத்து கொண்டு வெளியூர் நோக்கி சென்றவர் அப்படியே மனைவியையும் உடன் அழைத்து கொண்டு மேலிடத்திற்கு பயணமாகிவிட்டார். திடீரென்று நிகழ்ந்த அந்த கார் விபத்தில் அவளின் தந்தை தாய் இருவருமே அதே இடத்திலேயே உயிரிழந்து போக இடைப்பட்ட அந்த வயதில் என்ன செய்வதென்று புரியாது குழம்பி நின்றாள். அப்போது அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவென்றால் அவளது அண்ணன் அஸ்வினும் அவளின் நெருங்கிய நண்பன் ஆனந்தும் மட்டுமே. அஸ்வின் அப்போதுதான் பொறியியல் பிரிவில் இறுதி வருடம் படித்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அன்றைய நிலையில் என்ன செய்வதென்றே தெரிந்திருக்கவில்லை.
முடிந்த வரையில் தங்கைக்கு ஆறுதலாக இருந்தவனால் தொழிலில் ஏற்பட்ட இழப்பினை எப்படி ஈடுகட்டுவதென்பது புரியவே இல்லை. பெற்றோர்களின் இழப்பு ஒரு புறம், தொழிலின் நஷ்டம் இன்னொரு புறம் என்று அவர்கள் இருவருக்கும் கடவுள் ஒரே நேரத்திலேயே கஷ்டங்களை அள்ளி கொடுத்தார். கீர்த்தனாவும் அப்போது பொறியியல் பிரிவினில்தான் முதல் வருடம் படித்து கொண்டிருந்தாள். அண்ணன் தங்கை இருவருக்குமே விளம்பர உலகினை பற்றிய அறிவோ அனுபவமோ அன்றைய நிலையில் சிறிதும் இருக்கவில்லை. என்ன செய்வதென்று இருவருமே தவித்து கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியவன்தான் ஆனந்த். உதவிக்கரம் என்பதை விடவும் அவன் செலுத்திய நன்றி கடன் என்று சொல்வதே உகந்தது. ஆனந்தின் தாயும் கீர்த்தனாவின் தாயும் பாலிய வயது சிநேகிதிகள். அதனாலேயே ஆனந்திற்கும் கீர்த்தனாவுக்கும் இடையில் சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நட்பு வேரூன்றி கொண்டது. ஆனந்த் சிறுவயதிலேயே தந்தையை இழந்தவன். 15 வயதில் தாயையும் இழந்து அனாதரவாக நின்றவனை கீர்த்தனாவின் தந்தையும் தாயும் தான் அரவணைத்து கொண்டார்கள். அஸ்வினும் கீர்த்தனாவும் விளம்பரத்துறையில் ஆர்வமற்றவர்களாக இருக்க, ஆனந்திற்கு அந்த துறை மீதான ஆர்வம் அதிகமாகவே காணப்பட்டது. அவனது ஈடுபாட்டினை கண்டுகொண்ட ராகவன் அவனை தன் செலவிலேயே அமெரிக்காவிற்கு அனுப்பி படிக்கவும் வைத்தார். அமெரிக்காவின் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அவன் விளம்பரம் தொடர்பான கற்கை நெறியினை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து தாய் நாட்டிற்கு திரும்ப காத்திருந்த நிலையினில்தான் கீர்த்தனாவின் தந்தை தாயின் இழப்பு செய்தி அவனை தேடி சென்றது. அதுவரையிலும் பண விவகாரம் தொடர்பில் எதுவுமே அறிந்து வைத்திராத அஸ்வினும் கீர்த்தனாவும் அவர்களின் இறப்பின் பின்தான் தந்தை தொழில் தொடர்பில் பலதரப்பட்ட பணப்பிரச்சனைகளில் சிக்கி அவஸ்தைப்பட்டிருக்கிறார் என்பதையே தெரிந்து கொண்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் விளம்பர நிறுவனத்தை விற்றுவிடலாம் என்பதே அஸ்வினின் யோசனையாக இருந்தது. காரணம், விளம்பர நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஆற்றல் அன்றைய நிலையில் இருவருக்குமே இருக்கவில்லை. விளம்பர நிறுவனத்தினை விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தினையும் வைத்துக்கொண்டு மீதி வாழ்க்கையை நடத்த தனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைத்த வேலையே போதும் என்று நம்பினான் அவன். ஆனால் அவனின் முடிவினை ஏற்றுக்கொள்ள கீர்த்தனாவின் மனம் ஒப்பவில்லை. காரணம், தந்தை ராகவன் எந்த அளவிற்கு அவரின் குடும்பத்தை நேசித்தாரோ அதே அளவிற்கு அவரது விளம்பர நிறுவனத்தையும் நேசித்தார். அந்த நிறுவனத்தின் ஒரு துளி வளர்ச்சியும் அவரின் உதிரத்தில் உருவானதென்பதை கீர்த்தனா நன்கு அறிவாள். ஆதலால் அதை விற்றுவிட அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதேவேளை அவளுக்கு என்ன செய்வதென்பதும் புரியவில்லை. அனைத்து பேரிடிகளும் அவளை ஒன்றாக சேர்த்து தாக்கியதில் மொத்தமாகவே நிலைகுலைந்து போயிருந்தவள் ஓர் முடிவுக்கு வந்தவளாய் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். அன்று எழுந்தவள்தான் இன்று வரையிலும் அதே எழுச்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறாள். இதை விற்கிறதுல எனக்கு உடன்பாடில்லை அண்ணா. இது முழுக்க முழுக்க நம்ம அப்பாவோட உழைப்புல உருவானது. அதை எதுக்காகவும் நாம் விட்டு கொடுத்திடக்கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் அதை எடுத்து நடத்துறதுக்கு அது தொடர்பான அறிவும் அனுபவமும் வேணுமே கீர்த்து. அறிவும் அனுபவமும் இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியுமா அண்ணா? முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும். நம்மால் எட்ட முடியாத உயரத்தை கூட எட்டி பிடிச்சிடலாம். நான் அப்பாவோட இடத்துல இருந்து இந்த விளம்பர நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறேன் அண்ணா. நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. விளம்பர உலகம் மிகவும் ஆபத்தானது. அந்த உலகத்தில் எதுவுமே தெரியாமல் நீ மட்டும் தனிச்சு என்ன செய்திட முடியும்? அவளால் முடியும் அஸ்வின். அவளுக்கு துணையா நான் இருக்கிறேன். சோர்ந்து போயிருந்த கீர்த்தனாவின் மனதிற்கு ஆனந்தின் அந்த வார்த்தைகள்
நம்பிக்கையூட்டுவதாக அமைந்தன. ஆனால் நீ கூட இப்பதான் படிப்பை முடிச்சிருக்கடா. நம்ம கம்பெனி நல்ல நிலைமையில் இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போ இருக்கிற மோசமான நிலைமையில் இதை எடுத்து உங்களால் மட்டும் எப்படி நடத்த முடியும் சொல்லுங்க? நீ ஏன்டா நெகட்டிவாக திங்க் பண்ணுற? எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோம். அங்கிள் கூட இதை ஒன்றும் ஒரே நிமிடத்தில் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விடவில்லையே. இதுக்கு பின்னால் அவரோட உழைப்பும் முயற்சியும் எந்த அளவு தூரத்திற்கு இருந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை விடவும் பல மடங்கு உழைப்பை நாம் போடுவோம். முடியும்னு நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை அஸ்வின். நீ உனக்கு கிடைச்சிருக்கிற வேலையில் போய் சேரு. உன்னோட லட்சியம் என்னன்னு எனக்கும் கீர்த்துக்கும் நல்லாவே தெரியும். நீ தனியாக கட்டுமான கம்பெனி தொடங்கணும் என்கிறது தான் அங்கிள் ஆண்டியோட ஆசையும் கூட. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு. உனக்கு துணையாக நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அதே மாதிரி எங்கள் மேலேயும் முழு நம்பிக்கை வை. கீர்த்துவும் நானும் நிச்சயமாய் சாதிச்சு காட்டுவோம். அவனது நம்பிக்கையான வார்த்தைகள் அஸ்வினின் மனதை அசைத்து பார்த்தது. தங்கையின் கண்களை உற்று நோக்கினான். அதில் கண்ணீர் மறைந்து சாதிக்க வேண்டுமென்ற ஒரு உறுதி வந்திருப்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயுமே முழு நம்பிக்கை இருக்குது. என்ன நடந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமாளிச்சுக்கலாம். அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்த பின்னர்தான் கீர்த்தனாவின் மனதிலும் அமைதி பரவியதென்று சொல்ல வேண்டும். அந்த நிமிடத்திலிருந்தே தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளில் கவனத்தை செலுத்தியவள் பொறியியல் படிப்பினை அத்தோடு இடைநிறுத்தி கொண்டு ஆன்லைனில் விளம்பர கற்கை நெறியினை ஆனந்தின் துணையோடு தொடர்ந்தாள். அஸ்வின் அவள் மேல் வைத்த நம்பிக்கையும் ஆனந்தின் துணையும் அவளிற்கு கை கொடுக்க சரிந்து போக காத்திருந்த விளம்பர நிறுவனத்தை ஒரே வருடத்திற்குள்ளாகவே தூக்கி நிறுத்தினாள். இரவு பகல் பாராது உழைத்த அவளின் முயற்சிக்கு வெற்றியாக இன்று அவளிற்கு கிடைத்திருப்பதுதான் இந்த வருடத்திற்கான பெண் சாதனையாளர் என்ற விருது. ஆனாலும் அந்த விருதினை வென்றெடுத்ததில் அவளின் உள்ளம் உவகையடையவில்லை. காரணம் தொழிலில் அவள் வென்றுவிட்டதாய் அகிலமே கூறினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அவள் தினம் தினம் தோற்று கொண்டிருக்கிறாள் என்பதை அவளின் உள்மனம் மட்டுமே அறியும்.